போன படத்துல இந்த பொண்ணுக்கு திடீர்னு பவர் வந்ததால நைட் டைம்ல பஸ் ஸ்டாண்ட், பாத்ரூம், பெட்ரூம்னு எங்க போனாலும் இவளோட கண்ணுக்கு கொடூரமான பேய்களா தெரிய ஆரம்பிச்சிருக்கும். இப்ப மறுநாள் காலையில பயத்தோட எந்திரிச்சு பார்க்க இவளை சுத்தி எந்த ஒரு பேயுமே இல்ல. அப்பாடா நல்ல வேலை, இந்த பேய் பிசாசு மாதிரி தீய சக்திங்களாம் நைட் டைம் மட்டும் தான் வெளியே வருங்க போல. அப்போ நம்ம காலையில ஃபுல்லா குஜால்ஸா இருக்கலாம்னு ஸ்கூலுக்கு போய் ஃப்ரெண்டு கூட ஜாலியா பேசிட்டு இருக்க இவளோட சந்தோஷத்துல மண்ணலி போடுறதுக்காகவே இங்கேயும் ஒரு ஸ்டூடெண்ட் போய் குறுக்க வந்து நம்மால மூஞ்சி முன்னாடி நின்னுகிட்டு இருக்கு. ஐயோ ஏங்க தேனா இருக்குங்க தம்பி, முகத்தை தள்ளி வைப்பா, ரொம்ப கொடூரமா இருக்கு. வழக்கம் போல இந்த பேயவும் பார்த்தும் பார்க்காத மாதிரியே இருக்க. அது கடுப்பாகி போடி வெண்ண மரம் திட்டிட்டு இங்க இருந்து போயிருது. இப்ப கொஞ்ச நேரம் கழிச்சு லாக்கர் ரூம்ல நின்று ட்ரெஸ் மாத்திட்டு இருக்க. இங்க உள்ள பொண்ணுங்கலாம் நேத்து நைட்டு பார்த்த பேய் படத்தை பத்தி பேசிட்டு இருக்குங்க. அடியே, நேத்து நைட்டு டிவில போட்ட படத்துல ஒரு பேயோட தலை மட்டும் பொண்ணுங்களோட லாக்கர் ரூம்ல இருக்கும் தெரியுமா? இவளுங்க பேசிக்கிட்டு இருந்ததெல்லாம் கேட்ட உடனே ஒருவேளை நம்ம லாக்கர்லயும் பேயோட தலை இருக்குமோன்னு இவளோட ஃப்ரெண்டு ரொம்பவே பயப்படுறா. இங்க பாரு, அதெல்லாம் சும்மா படத்துல காட்டுற உடான்ஸ், நிஜத்துல அந்த மாதிரிலாம் எதுவுமே நடக்காதுன்னு லாக்கரை ஓபன் பண்ணா உள்ள எதுவுமே இல்ல. பாத்தியா, நான் தான் சொன்னேன்ல எதுவும் இருக்காதுன்னு. மேல பார்க்க பார்த்த விழி பார்த்தபடி பூத்து இருக்க. ரைட்டு, இங்கேயும் ஒரு புது ஏழ்ரை வந்துருச்சா? இதையும் கண்டுக்காம கடந்து போகலான்னு அமைதியா நின்னுகிட்டு இருக்க. அடியே, என்னோட போனை மேல வச்சிருக்கேன், அதை மட்டும் கொஞ்சம் கோச்சிக்காம எடுத்துக்கூட. சரி ஓகே, எவ்வளவோ பண்ணிட்டோம், இதை பண்ண மாட்டோமான்னு மனசுல தைரியத்தை வர வச்சுக்கிட்டு கை நடுக்கத்தை கட்டுப்படுத்தி நைஸா போன் எடுத்துலான்னு பார்க்க